என்ன தைலம்? என்னண்ணே? அரிசி தீர்ந்து போனாதான் அண்ணன் ஞாபகம் வருமா? அப்படி இல்ல. இந்தா நல்லா சமைச்சு சாப்பிடு. போதுமா? போதுண்ணே. வரண்ணே. எப்பா 30 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடு. முதல்ல நீ காசை கொடு, என்னைய தரேன். காசு கொடுத்தா தான் கொடுப்பியாக்கா? இந்தா. சரி கேன கொடு. கேனை கொடுக்கவா? சரியான கேனையனா இருக்கே. எங்க மாமா பயிர் தான் வாங்கி சொன்னாரு. என்ன இப்படி குழப்புறான்? இதுல எப்படியா ஊத்த முடியும்? இதுதான் ஊத்துறோம். ஊத்து. சரி ஓகே, எப்படியோ எடுத்துட்டு போ. உன்னை பார்த்து அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி தெரியலையா? ஊரே பத்த வச்சிட போல இருக்க. அளவு குறையாதுல்ல? அளவெல்லாம் குறையாதியா, உன் ஆயுசு தான் குறையும். ஊத்து ஊத்து. போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இன்றிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. எங்கிருந்தோ இத வரானே. என்ன பையன் கையுமா வரான்? ஏடா மண்ணெண்ண எங்க? இது மண்ணெண்ணையே பையில போட்டு கொண்டு வந்தியா? ஆமா, நீ தானே சொன்ன கடைக்கு போகும்போது பைய எடுத்து போகணும்னு. அதான் வாங்கிட்டு வந்தேன். மீதி இருக்கிறது இவ்வளவுதான். வேற மண்ணெண்ணெய் குட்டிட்டியா? அப்படியே கொஞ்சம் பத்த வை. எந்த பத்த வச்சிருக்கேன்? வேணாண்டா வேணாண்டா, ஒரு நிமிஷம். மயிரோட உயிரும் போயிடுண்டா. ஐயோ ஐயோ, அக்கா பெத்த பையன் பக்காவா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி மக்கா இருக்கிறானே அக்கா. என்னடா சிரிப்பு? இத பா, கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். இனிமே வெளியே போகும்போது பைய எடுத்துக்கிட்டு போகாத, தின்ன எடுத்துக்கிட்டு போ. போடா. நான் தேடிட்டு இருந்த இசை பொக்கிஷம் நீ காலகாலமா என் கூடவே இருக்கணும். சிவா, சிவா. என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். இந்தாங்க. இது உங்க அம்மாவுக்கு. சிவா, ஒரு பொருளை கிஃப்டா கொடுத்தா பதிலுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தெரியாதா? எது வேணாலும் கேளுங்க, வாங்கி தரேன். இந்த உடம்புல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாச்சு. ஒரு பைசா கூட செலவு பண்ணாம நீ எனக்கு ஒரு கிஃப்ட் தரணும். ஒரு பைசா கூட செலவு பண்ணாம என்ன பொருள் வாங்க முடியும்? பொண்ணுச்சாமி அண்ணே, புது பேண்ட், டி-ஷர்ட், ஷூ, ஒரு லெட்டருக்கே கெட்டப்ப மாத்திட்டியாடா? மாத்திட்டீங்களா அண்ணே? ஐயோ, இந்தா அண்ணே அண்ணே அண்ணே. சரி, அதெல்லாம் போட்டோம். முதல்ல ஒரு 5 முட்டை, ஒரு 4 தேங்காய், ஒரு 3 பாயில சுருட்டு, ஒரு 5 அமாம் சோப்பு போட்டு முதல்ல கட்ட. உங்களுக்கு இல்ல தானே? அப்படியே ஒரு மூட்டை அரிசி எங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு. ஓகேண்ணே ஓகேண்ணே, கடையே உங்களுக்கு தானே? சரி சரி, குடு அண்ணே. தினமும் வாங்குறீங்க, அதுக்கு உண்டான காசை கேட்டா வெறும் லெட்டரை மட்டும் குடுக்குறீங்க. என் கனவு கண்ணிய கண்ணுல காட்டினீங்கன்னா உடனே இந்த தாலி அவ கழுத்துல கட்டிட்டா என் கடமையே முடிஞ்சிடும்.
கடைக்காரர் யாருண்ணே? அண்ணே கடைக்காரர் யாருண்ணே? டேய் ஆ, அண்ணே. டேய் என்ன பார் அண்ணே ஐநா சபை மேட்டர் அரை மணி நேரமா அளந்து பேசிட்டு இருக்கா, நடுவுல பூந்து குழப்பறியா? உனக்கு என்ன உனக்கு அண்ணே ஒரு 3/4 டசன் முட்டை கொடுங்க அண்ணே. முட்டையா கேக்குற முட்டை? முட்டை கொடுங்க முக்கியமா பேசிட்டு இருக்க முட்டையை கேக்குறா. வாங்கி வச்சு பாரு. முட்டை தலையா. கனவு கண்ணிய கனவுல தான் பார்க்க முடியும். எப்படியோண்ணே, என் கடையில இருக்க பொருள்லாம் காணாம போறதுக்குள்ள என் கண்ணுல காட்டுனீங்கன்னா ஊர் உலகத்துல கொஞ்சம் மரியாதையா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எப்படியாவது அவங்க அப்பனுக்கு டிமிக்க கொடுத்துட்டு அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே உங்க காலை காணே. சரி சரி எந்திரி, எந்திரி, எந்திரி. என் மனசு ரொம்ப உருவிடும், எப்படியா ஏற்பாடு பண்ணி தரேன். பட் ஒரு கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்? அந்த பொண்ணை கூட்டு வந்து காமிக்கும் போது கண்ணை மட்டும் தான் காமிப்பேன். கண்ணு மட்டுமா? காதலுக்கு கண்ணு மட்டும் போதுமே. நீ காதை பாப்பியோ கண்ணை பாப்பியோ எதை பாப்பியோ எனக்கு தெரியாது. அண்ணே எப்படியாவது கண்ணுல காட்டுங்கண்ணே. காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? சரி சரி, நான் சொன்ன மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டியோ? ஓகேண்ணே தானே. அண்ணே இந்த தாலி எப்படியாவது நான் கட்டிடணும்ண்ணே. உனக்காக எவ்வளவு கஷ்டமான வேலை செய்ய வேண்டியிருக்குது பாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கண்ட பீடி சிகரெட்லாம் அடிச்சு நெஞ்சம்லாம் தனித்தனியா கீழே ஊந்து நடக்குது. அதனால 555 சிகரெட்டா ஃபாரின் சிகரெட்டா வாங்கி வை. உன்னால தான் நான் வாழ்ந்து நிக்கிறேன், என் குடும்பமே. அண்ணே உங்களுக்கு தானே கடையே. போங்கண்ணே அசத்து சரி, வாட்டி வரட்டா? போங்கண்ணே. ஓகேண்ணே. டாட்டோய் டாட்டோய் டாட்டோய். டாட்டோய். வர வர வர. அங்கிள் தமிழ் மாமா. அம்மா அம்மா என்னப்பா? சொல்லு. அம்மா உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க போற? மீனோ மொயிலோ கொண்டு வந்திருப்ப. கண்ணை மூடி கையை நீட்டுங்கம்மா. சரி, கையை நீட்டுங்க. நான் என்ன தரேன்னு பாருங்க. புடவை ரொம்ப நல்லா இருக்குப்பா. அம்மா இது பிரியா உங்களுக்காகவே வாங்கி கொடுத்ததுமா. இத நான் கட்டுறதை விட உமா கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்பா. சரி சரி, சீக்கிரமா போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. சிவா, உண்மை பேசுவியா பொய் பேசுவியா? ம், உண்மைதான் பேசுவேன். அப்படின்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு சொல்லு. அப்படி எந்த பொண்ணுமே இல்லையே. எனக்காக அப்படி ஒரு பொண்ணை கற்பனை பண்ணிக்கோங்க. சொல்ல வைக்கப்பட்டாலும் பாட்டால சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கேட்டதெல்லாம் செய்யறோம், இதையும் செஞ்சுதானே